வணக்கம். நான் டாக்டர் கிருஷ்ணவேணி. பொதுவா பெண்களுக்கு காமனா வர்ற பிரச்சனைன்னு பார்த்தா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அதாவது சிறுநீர் பாதை தொற்று. குறிப்பா ஒரு 40, 45 வயசு தாண்டின பெண்களுக்கு இந்த மாரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப வர்றது கொஞ்சம் அதிகமாவே பார்க்குறோம். இது ஏன் இப்படி திரும்ப திரும்ப வருது? இத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். யூடிஐங்கிறது பொதுவா எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம் தான். யூரின் போகும்போது ஒரு மாதிரி எரிச்சல், அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்கும். ஆனா போனா 2 சொட்டு தான் வரும். இல்ல சில சமயம் சடனா அர்ஜென்ட்டா வர மாரி இருக்கும். சில பேருக்கு அடி வயித்துல வலியோ, இல்ல லேசா கனமாவோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவோம்? நெறைய தண்ணி குடிச்சு பார்ப்பீங்க. அல்ல டாக்டர் கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிடுவீங்க. ஒரு ஃபியூ டேஸ்ல சரியாயிடும். பட் அகெயின் 1 மாசமோ, இல்ல 2 மாசமோ கழிச்சு மறுபடியும் அதே கதை. அதே எரிச்சல், அதே அவசரம். எப்ப பார்த்தாலும் யூடிஐ, எப்ப பார்த்தாலும் ஆன்டிபயோட்டிக்ஸ். இது ஏன் இப்படி ஆகுது? நம்ம சுத்தமா இல்லையா? இல்ல குடிக்கிற தண்ணி பத்தலையா? இல்ல உடம்பு சூடாயிடுதா? என்ன பண்றதுன்னு குழம்பி போவீங்க இல்லையா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த ரெக்கரண்ட் யூடிஐக்கும் நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ல இருக்கிற மாற்றங்களுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. ஸ்பெசிபிக்கலி நம்ம பெரிமெனோபாஸ் ஸ்டேஜ்ல நுழையும் போது நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நம்ம சிறுநீர் பாதையோட லைனிங்கை ஆரோக்கியமா நல்ல ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அது குறையும் போது இந்த லைனிங் கொஞ்சம் மெல்லிஸ் ஆகி கொஞ்சம் வறண்டு போய் அதோட நேச்சுரல் டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக் ஆயிடுது. இதனால பாக்டீரியா மாதிரி கிருமிகள் சுலபமா உள்ள போய் இன்ஃபெக்ஷன் உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு வீட்டுக்கு செக்யூரிட்டி கார்டு கொஞ்சம் வீக்கானா திருட உள்ள வர்றது மாதிரி தான் இந்த ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகும் போது நடக்கிறதும். ஸோ பெரிமெனோபாஸ் ஸ்டேஜ்ல யூடிஐ திரும்ப திரும்ப வர்றது காமன் தான். பட் இதை தடுக்க நம்ம என்ன செய்யணும்னு தானே கேட்குறீங்க. சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய தண்ணி குடிங்க, முடிஞ்சா நீர் மோர் இல்லைன்னா இளநீ மாதிரி நீராகாரமா எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த சிறுநீர் நீர்த்து போயிடும். அப்போ பாக்டீரியாக்கள் உடம்புல தங்காம வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கலாம். இது தவிர இன்னும் சில சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கலாம். இதெல்லாம் யூடிஐ திரும்ப வராம தடுக்க உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், முடிஞ்ச வரைக்கும் நல்ல காட்டன் உள்ளாடைகளே பயன்படுத்துங்க. அதுதான் நல்ல காத்தோட்டமா இருக்கும். ரொம்ப இறுக்கமான பேண்ட், ஜீன்ஸ் மாதிரி போடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். கொஞ்சம் தளர்வான ஆடைகளை அணிகிறது எப்பவுமே நல்லது. உங்க பிறப்புறுப்பு பகுதியை சுத்தம் செய்யும் போது ரொம்ப வாசனை அதிகமா உள்ள கெமிக்கல் அதிகமா இருக்கிற சோப்பு, லிக்விட்லாம் வேண்டாம். சாதாரண மைல்டான சோப்பே போதும். சில சமயம் வெறும் தண்ணியே கூட போதும். ரொம்ப தேய்ச்சி கழுவணும்னு அவசியம் கிடையாது. யூரின் வருதுன்னா ரொம்ப நேரம் அடக்கி வைக்காதீங்க. அப்பப்போ போய் யூரின் கழிச்சிடுங்க. அடக்கி வச்சா கிருமிகள் வளர்றதுக்கு அதுவே ஒரு வாய்ப்பா போயிடும். செக்ஸ் வச்சுக்க முன்னாடியும் முக்கியமா அதுக்கப்புறமோ மறக்காம யூரின் போறது ரொம்ப நல்லது. இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியும். ஆனா அந்த யூடிஐ வராம தடுக்க இது ரொம்பவே உதவும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சா நல்ல பலன் கொடுக்கும். இந்த விஷயமெல்லாம் கவனமா ஃபாலோ பண்ணினாலே யூடிஐ திரும்ப திரும்ப வர்றதை குறைக்க வாய்ப்பு. இவ்வளவு செஞ்சும் மறுபடியும் யூடிஐக்கான அறிகுறிகள், குறிப்பா எரிச்சல், காய்ச்சல், சிறுநீர்ல ரத்தம் வர மாதிரி வந்தா உடனே கண்டிப்பா ஒரு கைனகாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணியே ஆகணும். இது சிம்பிள் யூடிஐயா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டா டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ஏத்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா திரும்ப திரும்ப வர்ற தொந்தரவை கண்டிப்பா மேனேஜ் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம்.